டு ஆல், வெல்கம் டு மை சேனல். ரொம்ப மாதங்களுக்கு அப்புறம் திரும்பவும் ஒரு சின்ன வீடியோவாக வந்திருக்கேன். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்கிறேன். காரணம் பிகாஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. பட்டு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம சேனல் ஆரம்பித்து போட்டிருக்கிற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்த்தா தெரியும். கிட்டத்தட்ட 300 வீடியோஸெல்லாம் இருக்குது. அப்போது இந்த 300 வீடியோஸும் ஒன்றுக்கு யூனிக்காக சம்திங் டிஃப்ரெண்ட்டாக தான் நான் போட்டிருக்கேன். இது போட்டதெல்லாம் நீங்கள் நினச்சிப்பீங்க இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு வேண்டி தானே நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னு நினைக்கலாம். அப்படி மட்டும் கிடையாது. அப்படி எனக்கு எந்த இன்கம் அதில் வரல. பட் நான் அதனால் சொல்லலை, என்னோடய ஐடியாஸை ஷேர் பண்ணணும், எல்லாருக்கும் அது ரீச் ஆகணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. பிகாஸ் நம்ம மறந்து போகிற நிறைய விஷயங்களை, நம்ம இந்த ஃபாஸ்ட் வேர்ல்டில் மறந்து போகிற விஷயங்களை திருப்பி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் தரணுங்கிற ஒரு ஆசையில் தான் அந்த ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து போட்டிருக்கு. பட் ஏதோ சேனல் சக்ஸஸ் ஆச்சுன்னு என்னால் நினைக்க முடியலை. நானும் நினைக்கிறேன் இந்த வீடியோவில்ட்டா அடுத்த வீடியோவில் சக்ஸஸ் ஆகும் என்னால் நினைக்கிறேன். பட்டு இது ரீச் ஆன மாதிரி தெரியலை. இருக்கட்டும், பரவாயில்ல. இப்போ நம்ம வந்திருக்கிறது இன்றைக்கி சின்ன ஒரு ஆயில் ப்ரிப்பரேஷனோட தான் வந்திருக்கேன். இது பாருங்கள், இது தெரியும், பிளாக் சீட் அதுவா கரிஞ்சீரகம் கலோஞ்சின்னெல்லாம் சொல்கிறேன் சாதனத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுவும் வெந்தயமாக தான் நான் இன்றைக்கி எண்ணெய் எப்படி காய்ச்சறதுங்கிறத நான் காமிக்க போகிறேன். இது எவ்வளோ எடுத்திருக்கேனோ அதே குவான்டிட்டி. ஸோ இதுக்கு இது 50 கிராம் 100 கிராம் சொல்லி நான் 1 லிட்டர் எண்ணெய் காய்ச்ச போகிறேன். அதுக்குரிய விஷயந்தான் எடுத்திருக்கேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துங்க. ஒரு 1/4 லிட்டருக்கே 50 கிராம் வச்சு எடுத்துக்கலாம். இது கரிஞ்சீரகம்னு சொல்லிட்டு இந்த பிளாக் சீட் எடுத்துக்கலாம். ஸோ அந்த அளவில் நீங்கள் ப்ரப்போர்ஷன் சேஞ்ச் பண்ணிங்க அக்கார்டிங் டு த குவான்டிட்டி. இதோட குணம், இந்த பிளாக் சீடோட பெனிஃபிட்ஸ், இதை டைரெக்டாகவே உள்ளே கூட டைரெக்டாக எண்ணெயில் காய்ச்சி சாப்பிட்லாம், தண்ணியில் போட்டு சாப்பிட்லாம், அந்த வெளியில் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கேல்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பிகாஸ் ஹேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இனியும் மோர் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கன்னா நீங்கள் கூகுளில் போய் சர்ச் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா நல்ல பெஸ்ட் பக்கத்தில் இருக்கிற ஆயுர்வேத டாக்டர்ஸ்ட்டு போய் காமிச்சிங்கன்னா அப்போவும் தெரியும். ஸோ இது ரெண்டையுமே நான் ஜஸ்ட்டு பொடிச்சு எடுத்துக்க போகிறேன். சரிங்களா? பொடிச்சா இந்த மாதிரி இருக்குங்க, நல்ல மனம் வரும். அது நீங்கள் பிடிச்சி பார்க்கும்போது ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக ஆக தேவையில்லை. இதில் வேறு என்ன ஒரு இன்க்ரீடியன்ஸை நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறதில்ல. ஆட் பண்ணியிருக்கிறது 2 மட்டும்தான். இதை வச்சு எப்படி ஆயில் ப்ரிப்ரேஷன் பண்ணலாங்கிறத பார்ப்போம். இதில் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கீங்க. இதில் முடிஞ்ச அளவுக்கு செக்கில் ஆட்டின எண்ணெய் யூஸ் பண்ண பாருங்கள். இல்லை நல்ல குவாலிட்டி, நல்ல பிராண்டட், உங்களுக்கு அந்த குவாலிட்டி இன்ஷூர் பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் இன்ஷூர் பண்ணிங்க. செக்கில் ஆட்டின நம்ம தேங்காய் எண்ணெய்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன வேணாலும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டெய்லி நல்லெண்ணெய் தான் தேய்ச்சிக்கிறாங்கன்னா நல்லெண்ணெய் எடுத்துங்க. நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் வேணால் ஆவணக்கெண்ணெய் இல்லாட்டா கேஸ்டர் ஆயில் சொல்கிற ஆயிலை நீங்கள் இதில் வெட்டுக்கலாம். விளக்கெண்ணெய் அது இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் மிக்ஸ் பண்ணலை, தேவைப்படுறவங்க அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற அந்த பொடியை இதில் போட போகிறோம். சரிங்களா? போட்ட பின்ன காமிச்சு தரேன். இப்போ நம்ம பொடிச்சு வச்ச பொடி இதில் போட்டிருக்கோங்க. பாருங்கள், பார்த்தா தெரியும். இதில் நம்ம என்ன பண்ணோம்னா ஜஸ்ட் இதில் அடுப்பெல்லாம் மூட்டு கேஸ் ஆனில் கிடையாது. இதை நல்லா இப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இனி நல்ல வெயில் இருக்குது, நமக்கு நல்ல வெயில் கிடைக்கிற இடம்னா நீங்கள் இந்த ஆயிலை இப்படியே வச்சு இந்த பொடியை பொடிச்சு நீங்கள் ஒன்று மட்டும் என்ஷூர் பண்ணுங்கள், தண்ணி இல்லைங்கிறத என்ஷூர் பண்ணி தான் நம்ம பொடிக்கணும். அந்த பொடிச்சு வச்சுருக்கிற பவுடர்லேயே இந்த ஆயிலை ஒரு ஜாரில் போட்டுட்டு நீங்கள் எண்ணெய் அதில் தேவைக்கான அளவு எண்ணெய் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு வெயிலில் வச்சு கூட நீங்கள் அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியெல்லாம் நம்மள்கிட்ட எல்லாருக்கும் வெயில் ப்ராப்பராக வராது, நல்ல வெயில் கிடைக்காது, சுள்ளுன்னு வெயில் கிடைக்கலாம், இல்லை வெயில் கிடைக்காது, அப்படி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க நம்ம கேஸில் வச்சு இது ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இனிமேல் தான் நான் கேஸை ஆன் பண்ண போகிறேன். சரிங்களா? அதுக்கு முந்தி நம்ம இது எல்லாத்தையும் ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மிக்ஸ் பண்ணப்படியே பாருங்கள், இந்த எண்ணெய் பிளாக் கலரில் எடுத்து இது அவ்வளோ பெனிஃபிஷியலான ஆயில். ஸோ நம்ம இப்போ கேஸ் ப்ரிப்ரேஷனுக்காக, இது ஆயில் ப்ரிப்ரேஷனுக்காக கேஸ் ஆன் பண்ணுறோம். மேட்ரு சொல்ல வந்த விஷயம் என்ன கேட்டுச்சா, இது ப்ரிப்பேர் பண்ணும்போது, ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக கேஸை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஸ்லோவாக குக் பண்ணத்துக்கு ட்ரை பண்ணுங்கள். பெருசாக வச்சுட்டிங்கன்னா எண்ணெய் தீய ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் கவனமாக இருங்க. இப்போ நம்ம ஜஸ்ட் கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு தான் இனி அது பபிள்ஸ் வரணும். அப்போ நான் காமிச்சு தரேன். உங்கள்கிட்ட ஒரு சொல்ல மறந்த விஷயம், எண்ணெய் ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்போவுமே
வெசல் கனமாக இருக்கிற இது வச்சுங்க, வெசல் அந்த கனமான பார்த்து வச்சுங்க. அதானது தீயாமல் இருக்கிறதுக்கு வேண்டி பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்களா நம்ம ஸ்லோவாக தான் அது வச்சுருக்கோம். இந்த லோ ஃப்ளேம்லேயே இது பார்த்தீங்கன்னா அது பபிள்ஸ் வர ஆரம்பித்து அந்த ஒரு இது பார்த்தீங்களா ஒரு அந்த ஒயிட் கலரில் பபிள்ஸ் வந்திருக்கு. இனி இது இப்படியெல்லாம் வந்து இது திரும்பி அடங்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த எண்ணெய் ப்ரிப்பேர் ஆனது தெரியும். இப்போ ஆவட்டும், நான் காமிச்சு தரேன். இதில் பாருங்க எப்படி அந்த பபிள்ஸ் வருது. அந்த இது நீ இதெல்லாம் அடங்கணும். அதாவது இந்த ஒயிட் கலரில் காண்ற அந்த இது அடங்கணும். சரிங்களா? இந்த எண்ணெய் ப்ரிப்பேர் பண்ணது ரொம்ப ஈஸிங்க. முதல்ல ஆயில் வச்சதும் நான் உங்களுக்கு காமிச்சு தந்தேன். ஒயிட் கலர் பபிள்ஸ் வரதை காமிச்சு தந்தேன், எப்படி அந்த எண்ணெய் ப்ரிப்பேர் ஆகுதுங்கிறது. இப்போ இந்த எண்ணெய் ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. பிகாஸ் அந்த பபிள்ஸ் எல்லாம் திரும்பி அடங்கியாச்சு. பார்த்தீங்களா? ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன், லோ ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பாருங்கள், இதை அப்படியே அந்த பபிள்ஸ் அடங்கியாச்சு. இனி இந்த ஆயில் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது எங்களுக்கு எப்படி கண்டுக்கிறது, எங்களுக்கு இது தெரியல நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு இலை இது நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நம்ம ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத நம்ம சேனல் வழி போட்டிருக்கோம். அதாவது என்னெல்லாம் ஆட் பண்ணலாங்கிறத. அப்போ அதில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு இலை வெத்தலையாவது இதில் நீங்கள் போட்டு எடுத்தீங்கன்னா, இல்லை ஒரு இப்படி வேப்பிலை போட்டிங்கன்னா, இல்லை கறிவேப்பிலை போட்டிங்கன்னா, எந்த எண்ணெய் வேணாலும் போட்டுங்க. அது அப்படியே ஃப்ரை ஆகி கிடைக்கும் இல்லையா? அது பார்த்தா மணலாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படி தெரியறது உங்களுக்கு ஆயில் ப்ரிப்பேர் ஆயாச்சு தெரியும். இப்போ நம்மளோட ஆயில் ப்ரிப்பேர் ஆயாச்சு. நம்ம ஏன் இதில் இந்த பிளாக் சீடையும் வெந்தயத்தையும் பிடிச்சி போட்டோங்கிட்ட முழுசாகவே போடலாம். பட்டு கொஞ்சம் கூட அந்த அதோட அந்த இது சத்து பெனிஃபிட்டு அதில் இருக்கிற அந்த தன்மை, அதோட தன்மை கம்ப்ளீட்டாக எண்ணெயில் ஆவணம்னு சொல்லி தான் நம்ம போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி அந்த வெந்தயம் இதுவும் ரெடியாக இருக்குது தெரியும். இப்போ இந்த எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சாச்சு. பார்த்தீங்களா? எண்ணெய் திரும்பி தெளிஞ்சு வர ஆரம்பிச்சாச்சு. பபிள்ஸ் எல்லாம் அடங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் ஆஃப் பண்ணியாச்சு, அதுமாதிரி நீங்கள் ஆஃப் பண்ணிங்க. கேஸ் ஆஃப் பண்ணியும் பிறகு இவ்வளோ டைம் அது கொதிச்சுட்டு இருக்குது பாருங்கள். இதுதான் அடங்கட்டு. வெசல் கனமான வெசல் என்ன கொண்டு பாருங்கள். இனியும் அந்த ஆயிலோடு அந்த இது நின்றுட்டல, கொதி வரது அடங்கிடல. ஸோ ஹோல் ஹார்ட்டடாக சொல்கிற ஒரு விஷயம், இந்த சேனல் சப்போர்ட் பண்ண நினைக்கிற என்னோடய வெல்விஷர்ஸை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். இதில் போட்டிருக்கிற ஒவ்வொரு வீடியோவுமே யூனிக்கானது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றா டிஃப்ரெண்ட்டாக தான் நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இந்த இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஹோல் ஹார்ட்டடாக ட்ரை பண்ணி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது சொல்லாமல் இருக்க முடியல, சப்போர்ட் தருவீங்கன்னு நம்புகிறேன். இந்த ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும் வீடு எப்படி கமகமகமான மணக்குன்னு தெரியும். இது நீங்கள் ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய், நீங்கள் நம்ம வீட்டிலேயே தேங்காய் யூஸ் பண்ணி ஆட்டி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த எண்ணெயானால் இந்த ஆயிலை ரூபா நம்ம உள்ளுக்கு கூட எடுத்துக்கலாம். அது கண்டினியூஸாக எடுத்துக்கக்கூடாது. எப்போவுமே ஒரு 30 days எடுத்தீங்கன்னா பிரேக் விட்டு எடுத்துங்க. பின்ன இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லுங்க, அந்த சர்ஜரி பண்ணின பர்சன்ஸ் எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் வித் பெர்மிஷன் அலாட்டாக வித் நாலேஜ் ஆஃப் டாக்டர். உங்களை இப்போ பார்க்குற டாக்டர்ஸோட ஏதாவது ஸ்பெஷல் சுகர், பிபி அதெல்லாம் இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களாம் எடுத்துக்கலாமான்னு கேட்டு எடுத்துங்க. இதெல்லாம் எடுத்துக்கலாம், பட் அது குவான்டிட்டியும் அந்த டைம் ஃப்ரேமும் டாக்டர்ஸ்கிட்ட பேசி செட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதர்வைஸ் இந்த நார்மல் பர்சனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல். ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், தலைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், உள்ளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளவு நன்மைகள் அடங்கின இந்த பிளாக் சீட் ஆயிலை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு பாருங்கள். இனி அது கொதி அடங்க போகிறது அவ்வளோதான். இதை நல்லா மூடி வச்சுருங்க. அந்த மூடி வைக்கிற பிளேட்டில் கூட அது ஆயிலோட கண்டென்ட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ டைரெக்டாக வெயிலில் வச்சும் இது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். கரிஞ்சீரகத்தை வாங்கின்னு வந்து கடையில் வாங்கிட்டு வந்து அலம்பி உணர்த்தி காய வச்சு எடுத்து வெந்தயத்தை இதே மாதிரி பண்ணி நீங்கள் ப்ராசஸ் பண்ணி பிடிச்சி வச்சிங்கன்னா, இல்லை ஒரு ஜாரில் போட்டுட்டு நம்ம இந்த எண்ணெய் தேவையான எண்ணெயை போட்டு வெயிலில் வச்சு எடுத்தீங்கன்னா அப்படியும் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம அடுப்பில் வச்சு கூட அதை ப்ராசஸ் பண்ணி இதை க்ரஷ் பண்ணி போட காரணம் வேறு ஒன்றும் இல்லைங்க. அதோட அந்த கம்ப்ளீட்டாக அதில் இருக்கக்கூடிய தன்மை, அதோட எசன்ஸு இதில் வரணும்னு சொல்லி தான் நம்ம இதில் போடுறோம். இனி இதை நம்ம செட்டில் டவுன் பண்ண விட போகிறோம். அந்த பிளேட் கூட தண்ணி இல்லைங்கிறத என்ஷூர் பண்ணி மூடி வச்சு பிறகு
ஆஃப்டர் தட் இது செட்டில் டவுன் ஆன பின்ன நம்ம ஒரு காட்டன் க்ளோத்தோ இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி என்ன இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் அரிச்செடுக்கிறதுக்கு என்ன காட்டன் க்ளோத்து தான் பெஸ்ட்டு. அதை வச்சு யூஸ் பண்ணி நல்ல ஒரு ஏர் கண்டென்ட் க்ளீனாக இருக்கிற போகாத நல்ல ஒரு கண்ணாடி ஜார் உங்களுக்கு யூஸ் பண்ணால் ஓகே. ஆனால் அது யூஸ் பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி ஆனால் அது ஈஸியாக கையந்து பொட்டுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வெரி ஹை. அப்படி இருக்கிறவங்க நல்ல பிளாஸ்டிக் பாட்டிலை விட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி அந்த பாட்டில் இல்லை தண்ணி இல்லைங்கிறத என்ஷூர் பண்ணிக்கணும். நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்கிறத என்ஷூர் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஆஃப்டர் தட் இது என்ன மனமாக இருக்குது, நம்ம பேச முடியலை, அவ்வளோ மனமாக இருக்குது, அரோமாவாக இருக்குது. ஸோ நம்ம இதை ஜாருக்கு மாற்றின பின்ன நான் காமிச்சு தரேன், சரிங்களா? இது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட். அதாவது கரிஞ்சீரகம், பிளாக் சீட், கலவஞ்சி இதெல்லாம் சொல்கிறேன். இந்த சீடை வச்சுட்டு நம்ம பண்ணியிருக்கிற ஆயிலோட ஃபைனல் கலர் இப்படி தான் இருக்குது. வெந்தயம் இது மட்டும் 2 இன்க்ரீடியன்ஸ் போட்டு பண்ணியிருக்கிறது. இது ரொம்ப பெனிஃபிஷியல் டு பாடி ஹெல்த். நான் ஆல்ரெடி சொன்னேன், இது நமக்கு உள்ளுக்கு எடுத்துக்கலாம், இன்டேக்கும் இருக்குது, ஸ்கின்னுக்கும், ஸ்கேல்புக்கும், ஹேர் க்ரோத்துக்கும், டேண்ட்ரஃப் ரிமூவலுக்கும் எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் இருக்கும் அதோட ஃபைனல் ப்ராடக்ட்டை. நீங்கள் கண்ணாடி ஜாரில் போட்டு வச்சுக்கோங்க. கண்ணாடி பத்திரமா யூஸ் பண்ண தெரியும்னு சொல்கிறவங்க, இல்லைன்னா இந்த மாதிரி இப்படி பிளாஸ்டிக் பாட்டிலில் விட்டு வச்சுக்கோங்க. புரியுதா? ஸோ நான் எப்போவும் சொல்கிற மாதிரி நீங்கள் சார சப்போர்ட்டு தான் நமக்கு இன்னோவேஷன்ஸுக்கும் ஐடியாஸ் ஷேர் பண்ணுறதுக்கும் எல்லாம் இது ஒரு பேஸாக இருக்கும். ஸோ சின்ன சின்ன யூடியூபர்ஸ் ஆல்வேஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தென் ஜெய் ஸ்ரீராம், சீதாராம் கி ஜெய். நான் நெக்ஸ்ட் சிம்பிளான வீடியோவில் பார்ப்போம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.